வணக்கம் நண்பர்களே, லேர்ன் யுவர் செல்ஃப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஃபைல்ஸ் ஒரு கூகுள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு கூகுள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ என்னோட ஒரு கூகுள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு கூகுள் அக்கௌண்ட்டுக்கு என்னோடய ஃபைல்ஸை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுமா? அப்படி பண்ணனா என்னோட ஓனர்ஷிப், அதாவது கூகுள் டிரைவில் இன்னொரு கூகுள் அக்கௌண்ட்டுக்கு என்னோட ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஃபோல்டரு இல்லை ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்படி டவுன்லோட் பண்ணாமல் இல்லை ரீஅப்லோட் பண்ணாமல் அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த பதிவில் நம்ம இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஃபைல்ஸை ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டு இப்போ பிரைமரி செகண்டரி ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ பிரைமரி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதே மாதிரி செகண்டரி அக்கௌண்ட்டையும் தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிரைமரி அக்கௌண்ட்டில் போய்ட்டு உங்களோட ஃபைல் எதுங்கிறத லொக்கேட் பண்ணிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் அண்ட் ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த செகண்டரி அக்கௌண்ட்டுக்கு சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பர்மிஷன்ஸ் கொடுங்க. ஸோ பர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்குது. வியூவர், எடிட்டர், மேக் ஓனர் அப்படிங்கிற 3 பர்மிஷன் இருக்குது. ஸோ வியூவர் அப்படிங்கிறது ரீட் ஒன்லி ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். எடிட்டருங்கிறதுல ரீடும் பண்ணிக்கலாம், அவங்க மற்றவங்களோட ஷேரும் பண்ணிக்கலாம். அதே இது மேக் ஓனருங்கிறது எல்லா பர்மிஷன்ஸும் நம்ம கொடுத்துட்றோம். அவங்க தான் இனி அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஃபுல் ரோல் அப்படிங்கிறது அதில் கொடுத்துட்றோம், ஓகேங்களா? ஸோ இந்த 3 பர்மிஷன்ஸ் இருக்குது. இந்த 3 பர்மிஷனில் ஏதாவது ஒரு பர்மிஷனை அடுத்த ஸ்டெப்பில் கொடுத்துட்றோம். ஸோ இதுதான் 4 ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதை நான் இப்போ உங்களுக்கு ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. இங்கே நான் 2 அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஒன்று ஒரு அக்கௌண்ட்டு, இன்னொரு அக்கௌண்ட்டு, அதே மாதிரி 2 டிரைவையும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ என்னோட பிரைமரி டிரைவில் எந்த ஒரு ஃபைலும் இல்லை, ஓகேங்களா? நான் இனிமேல் தான் புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு கூகுள் டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் சம்திங் நீங்கள் ஏதாவது ஒன்று டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை டெக்ஸ்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதில் சும்மா டைப் பண்ணி வச்சுக்கிறோம், ஓகேங்களா? ஸோ உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸில் டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்டை ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டாக்குமெண்ட் இப்போ இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ செகண்டரி அக்கௌண்ட்டுக்கு போய் பாருங்கள், அங்கேயும் நான் காமிக்கிறேன். இங்கே இது எந்த ஒரு ஃபைலும் இல்லை. ஸோ உங்களோட பிரைமரி அக்கௌண்ட்டுக்கு நான் இப்போ இந்த டாக்குமெண்ட் அன்டைட்டில் டாக்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை நான் செகண்டரி அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஸ்டெப்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கங்க உங்களோட ஃபைலை, அதுக்கப்புறம் ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பீப்புள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மோர் தென் 1 பீப்புளுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியும். பட் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அக்கௌண்ட்டோட ஃபுல் ஜிமெயில் அக்கௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ஏதாவது இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா இதில் டைப் பண்ணி முடிச்சுட்டு சென்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களோட டாக்குமெண்ட் என்ன ஆயிடுச்சு, இந்த பிரைமரி அக்கௌண்ட்டில் இருந்து செகண்டரி அக்கௌண்ட்டுக்கும் ஒரு காப்பி போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ ஓனர்ஷிப் நீங்கள் மாற்றலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இது மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஓனர்ஷிப் மாற்றுறதுக்கு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃபைல் யாரோடலாம் ஷேர் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இருக்கிற அக்கௌண்ட் ஓனர்ஷிப் இருக்குது, அடுத்து இருக்கிறது எடிட்டர்னு இருக்குது. ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா 4 ஆப்ஷன்ஸ், வியூவர், எடிட்டர், மேக் ஓனர் அப்படிங்கிற 3 பர்மிஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. அது ஷோ ஆகுது. வியூவர்னால் என்ன பண்ணிக்க முடியும்னா அவங்க வியூ மட்டும் தான் பண்ணிக்க முடியும். அதே இது எடிட்டர் ஆப்ஷனில் போனாங்கன்னா அவங்க ஃபைலை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா மேக் ஓனர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மேக் ஓனர் அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன பண்ணீங்க, கிளிக் பண்ணி கொடுத்துங்க. அது ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுக்குது, வார்னிங் மெசேஜ், எஸ் கொடுத்துருங்க. இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ ஓனர் மாறிடுச்சு. பழைய ஓனர் என்ன ஆயிடுச்சுன்னா எடிட்டர் ஆப்ஷனாக மாற்றிட்டாங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போது உங்களோட பிரைமரி அக்கௌண்ட்லேயும் இந்த ஃபைல் இருக்கும், செகண்டரி அக்கௌண்ட்லேயும் என்ன இருக்குன்னா இந்த ஃபைல் இருக்கும். இப்போ பிரைமரி அக்கௌண்ட்டில் என்னவா இருக்குது அப்படின்னா பாருங்கள், இப்போ செகண்டரி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த செகண்டரி அக்கௌண்ட்டில் உங்களோட டாக்குமெண்ட் இங்கே மூவ் ஆயிடுச்சு. பிரைமரி அக்கௌண்ட்லேயும் இதே ஃபைல் இருக்குது, ஆனால் இது இப்போ எடிட்டர் ஆப்ஷன் ஒன்லி, ஓகேங்களா? சப்போஸ் இந்த ஃபைலை நான் வேணாம் எனக்கு டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னீங்கன்னா பிரைமரி அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே எந்த ஒரு ஃபைலும் இதில் இல்லை, ஓகேங்களா? ஸோ உங்களோட டாக்குமெண்ட்டில் எந்த ஒரு ஃபைலும் இல்லை. இதே செகண்டரி டாக்குமெண்ட்டுக்கு போங்க, செகண்டரி அக்கௌண்ட்டுக்கு போங்க, அங்கே உங்களோட ஃபைல் இருக்குது, ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாலும் உங்களோட ஃபைல் என்ன இருக்கும், அங்கே அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைல் என்ன ஆயிடுச்சு, ஒரு அக்கௌண்ட்லேருந்து நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு வந்துட்டோம், ஓகேங்களா?
ஓகே நண்பர்களே, ஸோ இப்போ உங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஓனர்ஷிப்போட கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களோட பிரைமரி அக்கௌண்ட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஏன்னா கூகுள் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 15 GB வந்து வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மேலேயும் நீங்கள் ஃபைல்ஸ் ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம மோர் தென் ஒன் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.